எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனி நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் குயின்ஸ்க்கு தேவையான டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைலாம் பொரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக அந்த ஆயிலெல்லாம் தெரிச்சிருக்கும். அதை ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டிஷ்யூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலாப்பில் இருக்கிற அந்த ஆயிலை மட்டும் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா சோப்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா கேஸ் அடுப்பு பளிச்சுன்னு ஆயிரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்குகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, வாழைப்பழத்தை நல்லா பழமாக பார்த்து வாங்குறத விட இந்த மாதிரி காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே மருந்து போட்ட பழம் தான் கிடைக்குது. அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதனால் இந்த மாதிரி அரைப்பழம் செம்பழமாக இருக்கிற மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது அதில் அந்த பச்சைத்தன்மை இருக்கணும். இப்படி இருக்கிற வாழைப்பழமாக வாங்கிட்டு நம்ம வீட்டிலே அதை நேச்சுரலாக பழுக்க வச்சுக்கலாம். அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி அதை பழுக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல கனமாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த வாழைப்பழத்தோட சீப்பை நல்லா அந்த ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பரில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த வாழைக்காயாக இருக்கிற அந்த செம்பழமாக இருந்தாலும் கூட நல்லா சூப்பராக கணிஞ்சு நல்லா பழமாகி வந்துடும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாழைப்பழத்தில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஊதுபத்தியை பற்ற வச்சுட்டு வாழைப்பழத்தில் சொருவி வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த அனல் அடிக்குது பாருங்களேன், அந்த ஹீட்டு அதிலே இந்த வாழைக்காய் ரொம்பவே சூப்பராக நல்லா கணிஞ்சு நல்லா பழமாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாழைப்பழத்தை பழமாக வாங்குறத விட இந்த மாதிரி காயாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி சில்வரில் உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு வைக்கிறதுக்கு கிடைக்கிது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கூட தெரித்து உடஞ்சி போயிடும், இது உடையாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஷாப்லேயே இந்த மாதிரி சீப்பு விற்கிது. நம்ம பேன் சீப்பு தனியாகவும் சீப்பு தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரே சீப்பில் பேன் சீப்பு ரெண்டுமே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதுமே தலை வாடுறதுக்கு முன்னாடி 2 வலி பேனை வலிச்சிட்டு சீவுனிங்கன்னா தலை ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மினரல் வாட்ரு, அக்வா கார்டு, ஃபில்ட்ரு வாட்டர் அந்த மாதிரி தான் குடிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, மூட்டு வலி வருங்கிறது நிறைய பேருக்கு கண் கூட பார்த்துட்ருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காவேரி வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். காவேரி வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு மாதிரி செம்மண் கலராக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில், அதுவும் ஃபேன்சி ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்ஸ் மாதிரி பியூர் ஒயிட் காட்டனில் நாட் வச்சுருக்கு. இதை நம்ம தண்ணி பிடிக்கும் போது அந்த பைப்பில் மாட்டி விட்டுட்டு அந்த தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா தண்ணி சுத்தமான பியூர் வாட்டராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்கறியெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த கத்தியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லாக அரும்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்தி. கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த்தங்காய் வச்சு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நார்த்தங்காயில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சாதம் கிளறி சாப்பிடலாம், ஊறுகாவும் போடலாம். ஊறுகாய் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கசப்புத்தன்மை நல்லா துவர்ப்பாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை வீடியோ எடுத்திருந்தேன். கடைசியில் பார்த்தா வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இப்போ இந்த நார்த்தங்காய் கசப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாமல் அந்த கஞ்சி தண்ணி, சாதம் வடித்த தண்ணியில் இந்த நார்த்தங்காவை ஃபுல்லாகவே போட்டுருங்க. அந்த சூடுலே பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை துவர்ப்பு எல்லாமே வெளியில் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி உப்பு போட்டு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறாந்தா தாளித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கின பேன் சீப்பு தான். இது பேன் வலிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கிற ஈரை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பேன் சீப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்வெளி வச்சு தான் தலையில் இருக்கிற ஈரை க்ளீன் பண்ணுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாமல் அதில் க்ளீன் பண்ணும்போது தலையுமே வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி பேன் சீப் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேன் மட்டும் இல்லாமல் ஈருமே ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும்.
நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அகண்ட மாதிரி அந்த சீப்பே வீணாயிடும். ஆனால் இந்த மாதிரி சில்வரில் இருக்கிற பேன் சீப் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பேன் ஈரும் வந்துடும். அதே சமயம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அகண்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது மிளகாய்த்தூள் கலர் மாறாமல் இருக்கணும், அதே சமயம் நீண்ட நாள் வரைக்கும் வண்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கலர் மாறாமல் இருக்கும், அதே சமயம் வண்டு பிடிக்காமல் நீண்ட நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே மிளகாய் அரைக்கும் போது கொஞ்சம் மட்டும் இந்த தாளிக்கிறதுக்கு அந்த வரமிளகாய் எடுத்து வச்சுக்குவேன், மிச்சத்தை தான் வந்து அரைக்க கொடுப்பேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே காம்புகள் இல்லை. இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு பிடிக்காது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நெய் டப்பாவில் கடைசியாக இருக்க நெய் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் எடுக்க வராது. இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு அந்த டப்பாவையே உருக்கி வேஸ்ட் பண்ணிடுவோம். இதுக்காக நம்ம வெயிலில் நல்லா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கடைசி சொட்டு நெய் வரைக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஜாடியில் தான் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈர கையோடு போட்டு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீர் கோத்த மாதிரி சலசலப்பாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஜாடியில் இருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அடியில் இருக்கிற இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையோட சலசலப்பாக இருக்குது. இதோட நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சமையலில் உப்பு வந்து அதிகமாக போட்டுருவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த உப்பை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஜாடியை பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு நல்லா வேறு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கீழே அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கல்லுப்பாக இருக்கட்டும் தூளுப்பாக இருக்கட்டும் இது மேலே வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம். இப்படி கொட்டி வைக்கும் போது நமக்கு கல்லுப்பில் வந்து ஈரம் கோக்காமல் இருக்கும். ஒரு சில டைம் அந்த மாதிரி ஈரம் கோத்தாலும் இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எடுத்ததுக்கப்புறமா வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கொட்டாங்குச்சி, அதை வந்து இந்த மாதிரி பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கல்லுப்பு வச்சுருக்க ஜாடிலையும் சரி இல்லை தூளுப்பு வச்சுருக்க ஜாடிலையும் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனில் வந்து ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபைபர் இல்லை பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா உப்பு ஜாடியில் ஈரம் கோக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பை வந்து வெறும் கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதனால் உப்பு பார்த்திங்கன்னா ஈரம் கொக்காமல் இருக்கும். இல்லைனாலும் நம்ம வெயிலில் வச்சு நல்லா உலர்த்திட்டு கூட எடுத்துக்கலாம். இதனால் நம்ம உப்பு வந்து சரியான அளவு பயன்படுத்துறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காவை நீண்ட நாள் வரைக்கும் எப்படி வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தேங்காய் உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அந்த கோடில் உடைச்சோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஷேப் மாறாமல் கரெக்டாக வரும். இந்த தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் உடச்சி வச்சுருக்க இந்த மூடியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 கண் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து ரெண்டாவதாக இருக்கிற இந்த மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த மூடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமன் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதனால் வைக்காமையும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 கண் இருக்கக்கூடிய அந்த தேங்காவை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மட்டும் திருவிட்டு மிச்சத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் அதுலேயுமே வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். லெமன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதில் கல்லுப்பு அல்லது தூளுப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. முக்கியமாக தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் லெமனாக இருந்தாலும் சரி தூளுப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்ருப்போம். ஆனால் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மாவு சலிக்கிறோம்ல அந்த சமயத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு இல்லை அரிசி மாவெல்லாம் சலிக்கிறீங்க அப்படின்னா அந்த டப்பாலே வந்து கேலண்டர் பேப்பரை மடித்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து சலிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரத்தில் வச்சு சலித்தா கூட நிறையா மாவு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக கீழே சிந்திட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சிரும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும். அதே சமயம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்குமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு ஜாடியில் வந்து இட்லி மிளகாய் பொடி வச்சுருக்கேன். இப்படி ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நல்லெண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.